ஹாய் கைஸ், நார்மல் அரிசி பிரியாணி. ஃபஸ்ட்டு மட்டனில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, தந்தூரி மசாலா, உப்பு, தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு அப்புறம் குக்கரில் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அப்புறம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து 3 விசில் வர வரையும் வேக வச்சுருங்க. எனக்கு என் குக்கரில் 3 விசில் கரெக்டாக வந்துச்சு. அப்புறம் ஒரு சட்டியில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகணும். அப்புறம் இஞ்சி பூண்டு வாசனை போனோடனே தக்காளி, தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சைடில் கொதிச்சு அரிசியும் போட்டுட்டேன். இது நார்மல் அரிசி, பாஸ்மதி அரிசி கிடையாது. அப்புறம் சைடில் கறியும் போட்டுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா. நான் எந்த காரமும் போடல, ஏன்னா நான் பாப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் காரம் எக்ஸ்ட்ரா எதுவும் போடல. வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் உப்பு. அரிசி பாதி உடையுது. இப்போ தம் போட்டுடலாம். தம்மில் கீழே தவா வச்சுட்டு ஃபஸ்ட் லேயர் அரிசி போட்டுருங்க. அப்புறம் பாலில் கலர் பவுட்ரு சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அரிசி போட்டுட்டு ஃபைனலாக அந்த கிரேவி போட்டுட்டு புதினா கொத்தமல்லி மேலே போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மேலே வந்து அந்த வடித்த தண்ணி இருக்கும்ல அது போட்டுருங்க. அது வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுட்டிங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு கழித்து எடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பரான டேஸ்டி நார்மல் அரிசி பிரியாணி ரெடி. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மல் அரிசி பிரியாணி எனக்கு அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. கீழேருந்து அழகாக கிளறி எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கொஞ்சம் பேசிவிடு என்று என் விழிகள் கால மழை ஃப்ரைடே ஸ்பெஷல் மூளை ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மூளையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தந்தூரி மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு தயிர், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/2 ஹவருக்கு இல்லை 1 ஹவருக்கு ஊற வச்சுருங்க. என் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மூளையை அப்படியே போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு சைடு வேக வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயும் வேகும் வெளியே வேகும். மீடியம் ஸ்லோவில் வைங்க, ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க. அப்புறம் திருப்பி போட்டுட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி நாளாக மூளை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஃபைனலாக மூளை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஃபைனலாக பிரியாணி அண்ட் மூளை ரெண்டுமே சாப்பிட்டோம். தொட்டுக்க ரைத்தா.